ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி காசே செலவாகக்கூடாது, ஆனால் செம்ம டேஸ்டியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுமா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தோசைக்கல்லில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சொல்கிறதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்நீரில் போட்டு அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ள சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கி வரும். இடையில கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது, அப்படி நல்லா வெந்து மடங்கி இருக்கணும், அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு எடுத்ததுக்கப்புறமா அதே கல்லில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாத்தையும் இழுத்து விட்டுக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம முதல்ல சேர்த்த மசாலா அதிலேயே இருக்கும். அதனால் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். அப்புறமா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ண போகிறோம். 4 ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இடையில கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணலாம். டோஸ்ட் பண்ணாமலும் இதை செய்யலாம். டோஸ்ட் பண்ணாமல் செஞ்சால் அப்படி சாண்ட்விட்ச் மாதிரி இருக்கும். டோஸ்ட் பண்ணி செய்யும்போது அப்படியே ஒரு க்ரன்ச்சியோட சூப்பராக இருக்கும். ரொம்ப ப்ரெட் டோஸ்ட் ஆகிடக்கூடாது. லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வந்தால் போதும். சுற்றி நல்லா பட்டர் சேர்த்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ அதை நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல காலிஃப்ளவர், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதையும் சேர்த்துக்கலாம். முட்டை இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம், ஆனால் வைக்க இடம் இருக்காது. இந்த அளவுகள் ஒரு 4 துண்டு ப்ரெட் பீஸாக செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சீஸ் க்யூபாக கட் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதோட ஸ்பெஷலே சீஸ் தான். சீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்குறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம். மெதுவாக வைங்க, இல்லைனா அவ்வளவும் கீழே விழுந்துடும். இதில் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க அளவுகள் அப்படி டபுள் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு சுற்றி கொஞ்சமாக பட்டர் கட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. பட்டர் உள்ளே சேர்த்துட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வெயிட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். சீஸெல்லாம் மெல்ட் ஆகி ரெடி ஆகிட்டுனாலே சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான ப்ரெட் பீஸா ரெடி ஆகிட்டு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.